சிப்மேன் எபிசோட் 1. பணம் என்றால் என்ன? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிப்மேன். இன்னைக்கு நாம் ஒரு சின்ன கேள்வியிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். பணம்னா என்னங்க? நீங்கள் நினைக்கலாம், அட கடவுளே, இதெல்லாம் ஒரு கேள்வியான்னு. ஆனால் நான் சொல்ல போகிற கதையை பொறுமையாக கேளுங்க. ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட 500 ரூபாய் நோட்டை கொடுத்தீங்கன்னா அது என்ன செய்யும்? அம்மா நான் சாக்லேட் வாங்கிக்கிட்டுமா, அம்மா நான் ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டுமான்னு சொல்லும். அதே 500 ரூபாயை அந்த குழந்தையோட அப்பா கிட்ட கொடுத்தீங்கன்னா வீட்டு செலவு, மின்சார கட்டணம், பெட்ரோல், குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவார். அதே 500 ரூபாயை அந்த குழந்தையோட தாத்தா கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் ஃப்யூச்சரை நினச்சி சேமிச்சு வச்சா நாளைக்கு நமக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைப்பார். பணம் ஒன்று தான், ஆனால் அதை பார்க்குற பார்வை வயதுக்கு வயது மாறிக்கிட்டே இருக்குங்க. ஒரு குட்டி ஸ்டோரிங்க. ஒரு கிராமத்தில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. 2 பேரும் ஒரே கம்பெனியில் 100 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்தாங்க. முதல் நண்பன் வர சம்பள பணத்தை எல்லாத்தையுமே செலவழிச்சிருவார். ஆனால் 2வது நண்பர் வர பணத்திலிருந்து கொஞ்சம் சேமிப்பும் செய்வார். இப்படியே 10 வருஷம் கழிச்சுது. இருவரும் ஒரே சம்பளம் தான். ஆனால் ஃபஸ்ட்டு நண்பர் அனுபவத்தை மட்டுமே வச்சிருந்தாரு, எல்லா காசையும் செலவழிச்சிட்டாரு. ஆனால் 2வது நண்பர் வீடு, காரு அப்படின்னு சொத்து நிறைய சேர்த்து வாழ்க்கையை மகிழ்ச்சியோட கழிச்சாரு. இங்க வித்தியாசம் சம்பளத்தில் இல்லைங்க, பழக்கத்தில் தான் இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், பணம் சம்பாதிப்பது ஒரு திறமை, பணம் பாதுகாப்பது ஒரு பொறுப்பு, பணத்தை வளர்ப்பது ஒரு அறிவுன்னு சொல்லிட்டு. இந்த சிப்மேன் தொடரில் சேமிப்புனா என்ன, முதலீடுனா என்ன, எஸ்ஐபினா என்ன, இந்த எல்லாவற்றையும் பள்ளி மாணவர்கள் கூட புரிகிற அளவுக்கு மிக சிம்பிளாக பேச போகிறோம். நான் உங்கள் சிப்மேன். இந்த நிகழ்ச்சி முதலீட்டு கல்விக்காக மட்டுமே. இது முதலீட்டு ஆலோசனை இல்லை. அடுத்த எபிசோடில் ஏன் சேமிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். அதுவரை பணத்தை சம்பாதிங்க, பணத்தை வளர்க்க கற்றுக்கொள்ளுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.